வணக்கம். கருத்து கணிப்பெல்லாம் எல்லாமே காலி பண்ணி விட்டாப்புல விஜய். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 110லேருந்து 145 தொகுதிகளுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு 4, 5 கருத்து கணிப்புகள் வந்து திமுகவுக்கு ஆதரவா சொன்னாங்க. ஏன்னா, கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில போய் எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா வீட்ல இருக்கிற பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சாங்களா அப்படின்னா, பெருசா யார்ட்டயும் அவங்கள்ட்ட எல்லாம் இளைஞர்கள் மத்தியில பெருசா அவங்க விசாரணை பண்ணல. அவங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியும் அப்படின்னா, அரசியல் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தாறுமாறா குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சரி, 110லேருந்து 145 திமுகவோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்ட்ல இருந்தது. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட்டணியே குறைஞ்சபட்சம் வந்து 60லேருந்து 100 தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து எதிர்க்கட்சியை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு வெற்றி தான். ஏன்னா அவர் கையில் கட்சி கட்டுப்பாட்டில் வந்த பிறகு அவர் வந்து ஒரு 60லேருந்து 100 தொகுதிகள் ஜெயிக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் அவர் நினைச்சாரு. எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. தாவேகா எத்தனை தொகுதிகள் வரும்? கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பெருசாக வந்தெல்லாம் வெற்றி பெற முடியாது. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு முதல் தேர்தலில் வந்து அப்படியெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. 35 தொகுதியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க. 35 தொகுதியா அதிகங்க அப்படின்னாங்க. இந்த ஆசிஸ் மை இந்தியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 120 தொகுதிகள் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கடைசியா அவருக்கு சொன்ன ஒரு கருத்து கணிப்பு தான் கரெக்டா இருக்குது. அது இல்லாம அவரு திரும்பவும் வந்து அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கும் போது அவரை சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 70 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாரு, விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கை இருந்தது. ஆனா அந்த எண்ணிக்கையை தாண்டி அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யா போச்சு. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் தகர்த்து எரிஞ்சிட்டு பொய்யாக்கிட்டு அழகா ஜெயிச்சிட்டார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எல்லாத்துக்குமே. நிறைய பேரோட கனவுகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டாரு விஜய் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் வேணும். அதிமுக வேணாம், எங்களுக்கு அவங்களுடைய ஆட்சி மாறி மாறி ஊழல் ஆட்சியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால விஜயை நம்பியிருக்காங்க. விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அரசியல்ல எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தெளிவா பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கான ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருக்கும். சரி, பாஜக வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சது 27 தொகுதிகளை என்னவோ கேட்டு வாங்கினாங்க. 27 தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்க. 27 தொகுதிகளை எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பீங்க அப்படின்னு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புக்கு அப்புறமா பியூஷ் கோயல் நயினா நாகேந்திரன் எல்லாம் கேட்டார். அவர் வந்து 15 தொகுதியில இருந்து ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் நயினா நாகேந்திரனே தோத்து போயிட்டார். ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது காங்கிரஸ். அண்ணாமலை தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. தெளிவா சொன்ன ஒரு விஷயம் வந்து, அண்ணாமலை மாநில தலைவர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்ட பிறகு கட்சிக்குள்ள இருந்து அதிமுக கட்சிக்குள்ள இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தூக்கி விட்ட பிறகு அதிமுக ரொம்ப பலகீனமா போச்சு. இப்ப திமுக மேல எதிர்ப்பு இருக்கு, மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அதிமுகவே இங்க பலகீனமா இருக்கு. திமுகவும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பயங்கரமா கெட்டு போச்சு. முதலமைச்சர் இருக்கிற மேடையிலே வந்து பிரேமலதா இதை சொன்னாங்க. அண்ணன் மேல வந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள், பெண்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கிறது தான். அதை அண்ணன் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இருக்கிற மேடையில வந்து பிரேமலதா பேசினாங்க. அப்ப கூட ஏதோ வேல்ட்ட பிடிச்சி கரைமுறைன்னு கத்துனாரு. இணைய இந்த அம்மா இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. கடைசியில பிரேமலதா ஜெயிச்சுட்டாங்க. 10 தொகுதிகள் வாங்கி போராடி வாங்கி நின்று அவங்க மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதிகள்ல ஒரு 15 தொகுதிகளாக ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைட்டையும் பியூஷ் கோயல் கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? இருங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 3 தொகுதியாவது ஜெயிக்க முடியும், அவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, 3 தொகுதியும் இழுபறி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசியிருந்தாரு. சரி, இவங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. மத்திய அமைச்சர் வந்து முருகன் வந்து அவினாசி தொகுதி, அப்புறமா மயிலாப்பூர்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறமா எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்தாங்க. பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வந்தாரு, சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போனாரு, பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் அமித்ஷா வந்தாரு, மோடி வந்தாரு, கிஷன் ரெட்டி, அர்ஜுன் ராம் மோக்வால் இவங்கெல்லாம் வந்து வேட்பாளர்கள் ஆதரிச்சு ரொம்ப தீவிரமான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. கன்னியாகுமரியில வந்து பிரதமர் மோடி வந்து ரோட் ஷோவே பண்ணாரு. நாகர்கோயில்ல ரோட் ஷோ நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாஜக வந்து ஒரு 10 தொகுதியாவது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது.
அமித்ஷா கூட சென்னையிலையும் ரோட் ஷோ பண்ணாரு, மொடக்குச்சிலையும் ரோட் ஷோ பண்ணாரு. அதிமுக ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் அமைக்கிறதுக்கு இருக்குன்னாரு. இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்புன்னு அவர் ஒரு சைடு புருடா விட்டுக்கிட்டே அலைஞ்சாரு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு எல்லாருமே இருந்தாங்க. இப்போ பாஜக வந்து என்னாச்சுன்னா, இப்போ 27 தொகுதியில் போட்டி போட்டு ஒரே ஒரு தொகுதி, அதுவும் ஊட்டியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அது பாஜகவுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திமுக காலியானது ஒரு சந்தோஷம், திரும்பவும் அதிமுக வராதுங்கிற எண்ணம் அவங்க மைண்டில் அப்போலேருந்தே இருக்குது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சைடு வந்து பாஜக வந்து நயினா நாகேந்திரன் தலைமைக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு தோல்வியை இப்போ கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது பாஜகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒரே ஒரு தொகுதி தானா, என்னாச்சு நயினா நாகேந்திரன் என்னாச்சு, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னாரு. வானதி சீனிவாசன் என்னாச்சு, படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்னாச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எம்எல்ஏ வந்த காந்தி அவருமே வந்து தோற்று போயிருக்கிறாரு நாகர்கோவிலில். இப்படி தொடர்ந்து எல்லாருமே தோற்றுருக்கிறாங்க. இப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னே பெருசாக யாருக்குமே ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இப்படி வந்து இருக்கும்போது நயினா நாகேந்திரன் வந்து இப்போ தோற்று போயிருக்கிறாரு. அவர் இது தோக்குற ஆளே கிடையாது. என்னப்பா, அவருக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ சாத்தூர் தொகுதிக்கு மாறிட்டார். மாறின பிறகு சாத்தூரில் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது. அது இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து பாஜக மாநிலத்தில் நபீன் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார். அண்ணாமலை அடிக்கடி போய் பிரச்சாரம் பண்ணார். இப்படி எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜன் தோத்துட்டாரு நயினா நாகேந்திரன். தாவே காட்ட தோத்துருந்தா எல்லாருமே அமைச்சர்கள் எல்லாம், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் தாவே காட்ட தோத்துட்டாங்க. ஒருவேளை தாவே காட்ட தோத்துருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா பாஜக எடுத்திருக்காது. திமுக வேட்பாளர்கிட்ட போய் தோத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 18 சுத்து வரைக்குமே அவர் தான், நயினா நாகேந்திரன் மட்டும் தான் முன்னிலையில் இருந்துகிட்டே இருந்தார். அவர் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. பாஜகவில் ஒரு 2 சீட்டு உறுதியா, ஒன்று ஊட்டி ஒன்று இங்கிட்டு வந்து சாத்தூர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் கடற்கரை ராஜ் திமுக வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59,127 ஓட்டு வாங்கியிருந்தாரு. நயினா நாகேந்திரன் 53,189 ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தாரு. தாவேகா அஜித்குமார் வந்து 50,000 வாக்குகளை வந்திருந்தார். தாவேகா மிகப்பெரிய அளவில் அடிச்சு எல்லாத்தையுமே நவுத்திட்டாங்க. சும்மா சொல்லவே கூடாது. யாருன்னே வேட்பாளர் யாருக்குமே தெரியாது. எல்லா தொகுதியிலுமே 2 தொகுதியில் 3-4 தொகுதியில் மட்டும் வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஆதவர்ஜுனா தெரியும், விஜய் பெரம்பூர் கிழக்கு, திருச்சி கிழக்கு இந்த தொகுதியில் தெரியும், முஸ்லி ஆனந்த தெரியும், அப்புறமா வெங்கட்ராமன் மயிலாப்பூர் அது தெரியும், அப்புறமா அருண்ராஜ் திருச்செங்கோடு அவரை தெரியும், ராஜ்மோகனை தெரியும். பெருசாக மற்றபடி யாருமே வேட்பாளர் யாருமே தெரியாது. ஆனால் விஜய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துலேயும் வந்து நிற்கிறது விஜய் அப்படின்னு நினச்சிக்கோங்க, நான் தான் நிற்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே போல் வந்து கடைசியாக அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது கூட அவர் சின்ன குழந்தைகள்லாம் சொன்னார், உங்கள் அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாத்துட்டையுமே சொல்லுங்கள், தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய அந்த இமேஜ், அந்த பிரச்சாரம் வந்து நல்லா பிள்ளைங்க மத்தியில் நல்லா ஈடுபட்டுச்சு. விஜய் விஜய் விஜய்னு நினச்சாங்க. அவங்க வந்து விஜய் வந்து ஒரு ஹீரோயிசம் தான். அவர் சினிமாவில் இருக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் கலை யதார்த்தம் வந்து வேறையா இருக்கும். ஆனால் அது எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே அதிமுக திமுக எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் எப்படி ஆட்சி செய்ய போறாரு, ஆட்சி அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அனுபவம் தேவையில்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு போயிடலாம். ரொம்ப தெளிவாக நடத்துனாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்குக்கு தான் வந்து திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகம் அப்படிங்கிறது தான் பெண்கள் மத்தியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பெண்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலையே படலை. நாங்கள் நிம்மதியாக வாழணும், எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வேணும் அப்படிங்கிறது தான். திமுகவில் வந்து அராஜகம் நிறைய இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. அதிமுகவுக்கு மாற்றி ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சா இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடுற எண்ணமே இல்லை அவங்க மைண்டில். ரெட்டாலேஷனும் கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்குன்னா இன்னைக்கு விசில் அதை விட செல்வாக்காக போயிடுச்சு. காரணம் என்னென்னா அதிமுக ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. இது எடப்பாடி பழனிசாமி இனிமேல் உணர போகிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி இனிமேல் முதலமைச்சர் ஆகிறதே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. தாவேகா இந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக திமுக போட்டி போட்டு வந்து காசு கொடுக்குறாங்க. ஆனால் தாவேகால வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாது. 10 நிமிஷம் காசும் கொடுக்கல அவரு. ஆனால் அவருக்கு ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான். விஜய் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. விஜயோட மேஜிக் கண்டிப்பாக இதில் வந்து இதாக இருக்கு. சரி, நம்ம நயினா நாகேந்திரன் மேட்டருக்கு வந்துடலாம். நயினா நாகேந்திரன் வந்து இங்கே திமுக வேட்பாளர்கிட்ட தோத்து போயிட்டாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சசிகலா வேட்பாளர் நிறுத்தினாங்கல்ல அதிமுகவில்.
அவங்க நிறுத்தினாங்களா, அவங்க கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் எசகி ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிப்பாட்டினாங்கல்ல, அவங்க ஓட்டு கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து இவருக்கு போயிருக்கணும், நயினா நாகேந்திரனுக்கு போயிருக்கணும். போயிருந்தா ஜெயிச்சிருப்பாரு. நயினா நாகேந்திரன் போகாமல் 11,371 ஓட்டுகள் வந்து என்ன செஞ்சிருச்சு, எசகி ராஜா வாங்கிட்டார். இதனால சாத்தூரில் வந்து நயினா நாகேந்திரன் தோற்று போயிட்டார். சசிகலானால நயினா நாகேந்திரன் தோத்துட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ பேராக இருக்குது. பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல வந்து அவங்க தென் மாவட்டங்களில் அதிமுக ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் சசிகலா நிறுத்தின வேட்பாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.